33 வருஷம் என் தியேட்டர்ல போய் படம் பார்த்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்காக நான் அரசியலுக்கு வந்து ஏதாவது செய்ய போறேன். அதே தியேட்டர்ல இருந்து வந்தவர் தான் அண்ணே சீமான். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. யாரோடு யாரை ஒப்புறாங்கன்னு பாருங்க. 1967 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த மாதிரி 2026 அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க, வராம போறாங்க. நாம் தமிழர் எப்ப ஆட்சிக்கு வர போக சொல்லு. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். கேள்வி நாம் தமிழர் எப்ப ஆட்சிக்கு வர போக சொல்லு. வரும் வரும் வரும். 1967 ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கு 18 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் உழைத்தது. டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வருஷம் போராடி வந்தாரு சொல்லுங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சினிமா வேறு, அரசியல் வேறு என்பதை மரியாதைக்குரிய அண்ணன் பக்காமாசுக்கு இந்த தேர்தல் காட்டும். இங்கதான் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரு, இங்கேதான் ஜெயலலிதா முதலமைச்சர். பாடுபடு வயக்காட்டில் உயரம் முன்மதிப்பு அயல் நாட்டில் என்று பாடினார். இவரு தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போறட்டா. எம்ஜிஆர்லாம் அன்பே வாழலாம் பாடவே இல்லையா? லவ் ரொமான்ஸ்லாம். ரசிகனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வீட்டுல வந்து நிப்பேன். கரூர்ல தான் பார்த்தோமே, எடுத்தேம்பாரு ஒரு ஓட்டம். போலீஸ் ஸ்டேஷன்ல கூட யாரும் ஓடலையா? ஊர்ல உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அனுமதி மறுத்தது எனக்கு தெரியும். உங்க ஊர் நான் களத்துக்கு போனேன். உங்க ஊர் ஏர்போர்ட்ல தான் இருந்தாரு. மலேசியாவில் நடக்கக்கூடிய ஆடியோ லாஞ்சுக்கு முத நாள் இரவு போன மரியாதைக்குரிய பக்காமாசி ஏன் கரூருக்கு சரியான நேரத்துக்கு போகல? தவறான தகவல். உங்கள் தகவலுக்காக காவல்துறையிட்ட 3 மணில இருந்து 9 மணி வரைக்கும் டயம் சொல்லியிருந்தாங்க. அந்த டயத்துக்குள்ள அவர் போயிட்டாரு. 7 மணிக்கு எங்க இருந்தாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.